வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2025 to 2026 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே வந்து பரிமாற்ற முறையில் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது போர்ட்டலில் போய் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அனுப்பணும், என்ன ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவா என்ன ஏது, அதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணலாம், பொறுமையாக காத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் பல விதமான தகவல்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே சொல்கிறேன், என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இப்போ வேணும் அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு டிகிரி இதுக்குண்டான டிசி, இதில் ஃபைனலாக எது முடிச்சிங்களோ அதுக்குண்டான டிசி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கேட்டிருப்பாங்க. அது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது ரேஷன் கார்டு, அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், பிறப்புச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவை. அதேமாரி விளையாட்டு சான்றிதழ், ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழ் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி விண்ணப்பிக்கலாம், என்ன அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தாலுகா அலுவலகம் ஆட்கள் சேர்ப்பு 2025 to 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தாலுகா அலுவலகத்துறை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பதாரர்களை அழைத்து வருகிறது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பின்னு இருந்தால் கூட தாராளமாக இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழ்நாடு தாலுகா அலுவலக வேலைவாய்ப்பும் புதுப்பிப்பும் இதில் செயலில் உள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே தாலுகா ஆஃபீஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த தாலுகா ஆஃபீஸில் என்னென்ன புதுப்பிக்கிறாங்க, வேலைவாய்ப்பை பற்றி ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் இந்த இணையதளத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸில் அப்டேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸில் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறோம், எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறாங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணல அப்படிங்கிற தகவலும், அடுத்தது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது தாலுகா ஆஃபீஸில், இந்த ஊரில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலுமே இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு தாலுகா அலுவலக வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் அடங்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காலி பணியிடங்களுமே இதில் வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இருந்தாலுமே இதில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளர்கள் இப்பக்கத்தை பார்வையிடல் மூலம் அதிகாரப்பூர்வ விண்ணப்பிக்கலாம். அதாவது வேட்பாளர்கள்னால் யாருன்னா நீங்கள் தான் விண்ணப்பிக்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான இணையதளமும் ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம்.
உடனுக்குடனே வந்து ரிப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வயது வரம்பு. இந்த இதுக்கு வந்து வயது வரம்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 18 வயது பூர்த்தி அடைஞ்சிலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். புரியுதுங்களா. 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 34 வயதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா இளம் வயதினர்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த இளம் வயதில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு முடிஞ்சோடனே தகுதி. இந்த வேலைவாய்ப்புக்கு தாலுகா ஆஃபீஸ் உதவியாளரில் இந்த வேலைவாய்ப்புக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணுங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போக முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து எந்தெந்த தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருவள்ளூர் திருத்தணி தாலுகா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் சேர்ப்பில் 2025 8 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு ஒரு காலி பணியிடங்களை தான் அறிவிப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 காலி பணியிடங்களை அறிவிப்பாங்க. ஒரு பெரிய தாலுகா ஆஃபீஸாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு 2 காலி பணியிடங்கள் அறிவிக்கலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூரில் திருத்தணி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 காலி பணியிடங்கள் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குதுங்க. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் 14 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது மயிலாடுதுறை தாலுக்கா அலுவலக ஆட்கள் சேர்ப்பில் 31 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டது இந்த மயிலாடுதுறை தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது திருவள்ளூர் தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 காலி பணியிடங்கள். இதில் உங்கள் மாவட்டம் வரல அப்படின்னா எந்த மாவட்டம் வரலையோ கீழே கமெண்டில் தெரியப்படுத்தினா தான் எங்களுக்கு தெரிய வரும். அதனால் உங்களுக்கு எந்த மாவட்டம் வரலையோ கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது திருவள்ளூரில் பூந்தமல்லி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காலி பணியிடங்கள், அதாவது கவர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக சொல்லலை இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆளுங்க போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்லலை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் தாலுக்காவில் மறுபடியும் 8 காலி பணியிடங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் அப்டேட் பண்ண இங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தேனி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காலி பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. பலவிதமான துறைகளில் எப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் 5 காலி பணியிடங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இப்போயே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அடுத்தது அப்டேட் வர காத்துட்டு இருக்குது. நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா அடுத்தது வரக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்களே தென்காசி கலெக்டர் ஆஃபீஸு இன்னும் வந்து 1 by 1 கீழே இருக்குது. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது இந்த யூனியன் ஆஃபீஸு, இந்த அறநிலைத்துறை, இந்த கிளர்க்கு வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கு, இன்னும் நிறையா மாவட்டத்துக்கு வரல. ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த யூனியன் ஆஃபீஸ் மட்டும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பார்க்கலாம். அதுக்கு வந்து நிறையா வந்து இது எடுக்கணும், கலெக்ட் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தாலுக்காவாக போய் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை யூனியன் ஆஃபீஸ் இருக்கோ அத்தனை யூனியன் ஆஃபீஸும் கலெக்ட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். இப்போ கூட 2-3 யூனியன் ஆஃபீஸ் வந்திருக்கு.
உதவியாளர் வேலைவாய்ப்பு 2025 8வது பாஸ் பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.